friends, welcome to Fabulous Chef. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு ஹெல்தியான புதினா துவையல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா subscribe பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 10 சின்ன வெங்காயத்தை எடுத்து வச்சிருக்கேன். அது கூடவே ஒரு 10 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு முழு உளுந்து எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த மாதிரி முழு உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் உடைச்ச உளுந்து வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு அரை மூடி தேங்காய் திருவி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன புளி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு சீட்லெஸ் புளி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கட்டு புதினாவும் ஒரு கட்டு கொத்தமல்லி தழையும் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். எப்போவுமே ரெண்டும் ஒரே அளவில் எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வடை சட்டி எடுத்துக்கோங்க. வடை சட்டி நல்லா சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முழு உளுந்தை முதல் சேர்த்துக்கலாம். முழு உளுந்து நல்லா செவக்கிற வரைக்கும் வணக்கிக்கோங்க. நல்ல ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா பொன்னிறமாயிருச்சு. இப்போ மற்ற பொருட்கள் எல்லாம் ஒவ்வொன்றா நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற 10 சின்ன வெங்காயத்தை சேர்த்து வணக்கிக்கோங்க. அது கூடவே 10 பூண்டையும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 10 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா எக்ஸ்ட்ரா வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா வணக்கிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. இப்போது இது கூடவே நம்ம எடுத்து வச்சுக்கிற புளியும் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம மிளகாயெல்லாம் நல்லா வணங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி எடுத்து வச்சுக்கிற புதினாவையும் மல்லித்தழையும் சேர்த்துக்கலாம். மல்லித்தழையை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். பாருங்கள், நம்ம புதினா மல்லித்தழையெல்லாம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பூவை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. வணங்கினதும் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கூல் ஆகட்டும். கொஞ்சம் கூல் ஆனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வணக்கின பொருட்கள் எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம வணக்கினதெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ முதல் தண்ணி சேர்க்காம கொஞ்சம் அரைச்சிக்கலாம்.
அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. துவையலுக்கு ரொம்பவும் நைஸாக அரைக்கக்கூடாது, ஒரு அளவுக்கு கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நம்மளோட துவையல் ரெடி ஆயிடுச்சு. இது ரைஸ் கூடயும் நம்ம சேர்த்து சாப்பிடலாம், இல்லாட்டி ஒரு பிரெட் சாண்ட்விச் கூட நம்ம சேர்த்து சாப்பிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹெல்த்தியான ரெசிபி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.